அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருக்கோம். அது என்ன எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ், பயிற்சிக்கான வீடியோ தான். இதை வைத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரி, இந்த வேல்யூ எப்படி வந்தது அப்படிலாம் நீங்களே கண்டுபிடிக்கலாம். இதை வைத்து நம்ம கொடுக்குறோன்றதுக்காக இதை நம்பி எல்லாம் என்றைக்குமே செய்யாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால், நீங்கள் இதை பற்றி படிச்சிருந்தால், இல்லை உங்கள் டெக்னிக்கல் கூட இது மேட்ச் ஆனால் பயன்படுத்திக்கலாம். மற்றபடி இது யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க, தவிர்த்துடுங்க. என்றைக்குமே யூடியூப்பில் யார் சொல்கிறது எதையுமே வெளியே பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஆராய்ந்து அது உண்மை தன்மை அறிந்ததுக்கு பின்னாடி செய்யுங்க. சரி, இப்போது கிளாஸுக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க, சார் நான் கிளாஸ் தற்போதைக்கு எடுக்கிறது ரொம்ப நாளைக்கு பிறகு தான் ஒரு பேட்ச் எடுத்திருக்கேன், அது முடிகிறதுக்கு வர 11th தான் முடியுது. ஓகேங்களா, வர 11th முடியுது. அதுக்கப்புறம் நான் எனக்கு டைம் கிடையாது. நான் கிளாஸு ரெகுலராக அந்த மாதிரிலாம் எடுக்கிறது கிடையாதுங்க. எனக்கு நேரம் எப்போ அவைலபிலிட்டி இருக்கோ அதுக்கேற்றாற் போல் நான் அந்த மந்த்தை மட்டும் பிளான் பண்ணுவேன். கண்டிப்பாக இந்த முறை இன்னொரு ஆப்ஷன் கிளாஸ் எடுக்கலான்னு பார்க்குறேன், முயற்சி செய்கிறேன். அது எப்போ என்னங்கிறதெல்லாம் நான் யூடியூப்லேயே அப்டேட் பண்ணுவேன். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதில் சில இதெல்லாம் இருக்கும், அப்போ கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ்க்கு வரணுமா வேணாமா முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. சரி, இன்னைக்கு நிஃப்டி 24,200 கால் 200 ரூபாய்க்கு மேலே இருந்தால் அப்புன்னு சொல்லியிருந்தேன். 200 ரூபாய்க்கு கீழே இருந்தால் எது அப்புன்னு சொல்லியிருந்தேன், நிஃப்டி அப்புன்னு சொல்லியிருந்தேன். 200 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி டவுன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா. நான் நல்லா கவனிங்க, நிஃப்டி அப்பு நிஃப்டி டவுன் தான் சொல்லிக்கிறேன். இதை வாங்குங்க, இந்த விலையில இதை வையுங்கன்னு நான் சொல்லவே கிடையாது. ஏன்னா நாம ஒரு ஆப்ஷன் பையர். ஓகேங்களா. சரி, இன்னைக்கு காலையில் என்ன 200 ரூபாய்க்கு மேலே இருந்திருக்காரு, போயிட்டு இங்கே ஏன் திரும்பினார் அப்படிங்கிறதுக்கான விடைகள் உங்கள் கையில் இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது, விட்டுருங்க. இங்கே முடிவுகள் இந்த இடத்துல தான் நீங்கள் உங்கள் முடிவே நீங்கள் 200 ரூபாயில் இருக்கும்போது மட்டுமே எடுக்க வேண்டும். கரெக்டா. சரி, 200 ரூபாயில் இருக்கும்போது நீங்கள் இவர் கீழே வந்துட்டாரு அப்படின்னு நீங்க ஒரு ப்ரிடிக்ட் பண்றீங்க. ஓகேங்களா, கீழே வந்துட்டாரு அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்றீங்கன்னா ஒரு புட்டை பை பண்ணணும். கரெக்டா. மார்க்கெட் இறங்க போகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்றீங்க. கரெக்டுங்களா. ஒரு புட்டை பை பண்ணணும். புட்டை எந்த விலையில வாங்கணும்ன்ற ரூல்ல இருக்கு. அது அந்த விலையில மட்டும்தான் வாங்கணும். ஒரு ஸ்ட்ரைக்கை எனி ஸ்ட்ரைக்கா இருக்கட்டும். அதே போல நான் இந்த சைக்கிள மட்டும்தான் நீங்க கொடுக்கணும் இல்லை. ஏன் 2400 கொடுக்கலாம், 24,300 கொடுக்கலாம், 24,000 கொடுக்கலாம். எனி சைக்கிள் நம்மளால வேல்யூ கொடுக்க முடியும். ஓகேங்களா. அப்போ மார்க்கெட் இதை நோக்கி வருது, கடைசியா எங்க வந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட் எங்க வரும் அப்படிங்கறதே நம்ம சொல்ல முடியும். மார்க்கெட் இப்போ இறங்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த மார்க்கெட் எங்க நிக்கலாம், இல்ல எங்க எகைன் இன்பிட்வீன்ல திரும்புமா அப்படிங்கிறது எல்லாமே ரூல் இருக்கு. அதற்கேற்றாப்புலதான் நம்ம வர்த்தகம் பண்ணணும். இது நிஃப்டிக்கு. ஃபின் நிஃப்டி சூப்பர். ஃபின் நிஃப்டி பாருங்க, 24,900 புட்டு 85 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிஃப்டி அப் சைடு, 85 ரூபாய்க்கு மேல தான் ஃபின் நிஃப்டி டவுன் சைடு. 85 ரூபாய்க்கு மேல ஆனா இதுக்கு கீழே இவ்வளவு நேரம் இருந்தாருல, இது எல்லாமே டிராப்புங்கிற ஃபால்ஸா சும்மா நிக்கிறாங்க, ஏமாத்துறது. இதைத்தான் நம்ம கிட்ட மேக்ஸ்ங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதாங்க. ஒண்ணுன்னா ஒண்ணுதான், ரெண்டுன்னா ரெண்டுதான், அஞ்சுன்னா அஞ்சு தான், எல்லாருக்குமே சமம். ஆனா நம்மள சைக்காலஜிக்கலா இந்த மாதிரி ட்ராப் பண்ணி தான் ஏமாத்த முடியும். இந்த இடத்துல வச்சிருந்து ட்ராப் அதை நம்ம அழகா ஃபைன் பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடித்து நம்ம வர்த்தகம் பண்ண முடியும். அப்போ இது பாருங்க, இங்க இருந்து எத்தனை மடங்கு மல்டிப்ளை போகுது. எஸ், ஃபின் நிஃப்டியில என்னைக்குமே நம்ம வர்த்தகம் பண்ணும் பொழுது ஒரே கேண்டில் ஒரு ஸ்ட்ரைக்கா நம்ம கரெக்டா வாட்ச் பண்ணணும். ஒரே கேண்டில் அழகா ட்ராப்ல திருப்பிடுவாங்க. ஆனா இதுல இவ்வளவு நேரம் வச்சிருந்தது ஃபுல்லாவே ட்ராப். ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு டைமிங் இருக்கு. எந்த டைம்ல நம்ம வர்த்தகம் பண்ணணும், அப்பதான் சேஃப் ட்ரேட் அப்படிங்கறதுலாம் இருக்கு. ஒரு டைம் எந்த டைம்ல ட்ரேட் பண்ணாதான் சரியான ட்ரேட் அப்படிங்கிறதெல்லாம். இதெல்லாம் நீங்க உங்க பகுதியில் யாராவது சொல்லி கொடுக்குறவங்க இருந்தாரோ நீங்க யார்ட்டையாவது கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண பாருங்க. இல்லையா தவிர்த்துடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.